Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை கீழ்ப்பாக்கத்தின் பிரதான சாலைகளில் தேங்கியுள்ள மழைநீரை வெளியேற்ற முடியாமல் ஊழியர்கள் திணறி வருகின்றனர். விடியாத திமுக ஆட்சியில் போர்க்கால நடவடிக்கை என்கின்ற பெயரில் பழுதடைந்த மோட்டாரை வைத்துக்கொண்டு மாநகராட்சி ஊழியர்களும் பணியில் இல்லாமல் மழைநீரை அகற்றுவதாகவும் தண்ணீர் தேங்காமல் நடவடிக்கை எடுப்பதாக கூறிய மாநகராட்சியின் நாடகம் அம்பலமாகியுள்ளது. போதிய நடவடிக்கை எடுத்துள்ளதாக மாநகராட்சி மேயர் பிரியா வெற்று விளம்பரம் தேடியதாகவும் பொதுமக்கள் கொந்தளித்துள்ளனர். இது பற்றிய விரிவான தகவல்களை செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், கீழ்ப்பாக்கம் பகுதியில் இந்த மழைநீரை அகற்றும் பணிகள் எந்த அளவுக்கு நடைபெற்று வருகிறது, விவரங்கள்? உமேஷ் வணக்கம். கடந்த 2 நாட்களாகவே சென்னையில் பரவலாக ஆங்காங்கே மழை பெய்து வந்தது. இதனால் சென்னையின் பிரதான சாலைகள் மட்டுமின்றி குடியிருப்பு பகுதிகள், அடுக்குமாடி குடியிருப்புகள் என அனைத்து இடங்களிலுமே மழைநீர் தேங்கியதை நம்மால் பார்க்க முடிந்தது. 2 நாட்களாக மழைநீர் வெளியேறாமல் 3வது நாட்களாக இன்றும் பல குடியிருப்புகளில் பொதுமக்கள் அவரது வீடுகளிலேயே முடங்கியுள்ளனர். அன்றாட பணிகளை மேற்கொள்ள முடியாமலும் தினசரி வேலைகளுக்கு செல்ல முடியாமலும் இவர்கள் வீட்டில் முடங்கி போயிருந்த நிலையில் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஆம் சாலையில் அதிக அளவிலான தேங்கியுள்ள இந்த மழைநீரை வெளியேற்ற முடியாமல் சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் யாருமே இல்லாமல் அந்த டிராக்டர் மழைநீர் வடிகால்வாய் பணிகள் அமைத்ததாக கூறி விளம்பரம் தேடி வந்த திமுக அரசு பல்வேறு இடங்களில், அதாவது 500க்கும் அதிகமான இடங்களில் மின் மோட்டார்களை வைத்தும் டிராக்டர்களை வைத்தும் மழைநீரை வெளியேற்றி வரும் காட்சிகளை நாம் தொடர்ந்து பதிவு செய்து வருகிறோம். அந்த வகையில்தான் தற்போது சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள ஆம் சாலை என்ற பிரதான சாலையில் அதிக அளவில் மழைநீர் தேங்கி வெளியேற்ற முடியாமல் இருந்து வந்தது. 2 நாட்களாக தேங்கியுள்ள இருந்த மழைநீர் வெளியேறாமல் அப்படியே இருந்ததால் 3வது நாளாக இன்று போக்குவரத்து காவலர் ஒருவரே அந்த மழைநீரை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார். குறிப்பாக அந்த சாலையில் தேங்கியுள்ள மழைநீர் வெளியேறுவதற்கு போதிய வடிகால்வாய் வசதி இல்லாததால் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த டிராக்டரும் இன்று காலையிலிருந்து இயங்கவில்லை என்று கூறப்படுகிறது. அந்த டிராக்டரை இயக்குவதற்கும் அதனை மேற்பார்வையிடுவதற்கும் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் யாரும் இல்லாத காரணத்தினால் டிராக்டரை இயக்கும் வாகன ஓட்டிகள், அதே போன்று அங்கு பணியில் இருந்த போக்குவரத்து காவலர் ஒருவரும் சேர்ந்து அங்கு பள்ளம் ஏதேனும் இருக்கிறதா, மழைநீர் வடிகால்வாய் தண்ணீர் வடிவதற்கு எங்கே பள்ளம் போடப்பட்டது என்பதை தேடி கொண்டிருக்கிறார்கள். கொம்பை வைத்தும் இரும்பு ராடுகளை வைத்தும் பள்ளம் எங்காவது உள்ளதா என்பதை கையால் குத்தி பள்ளத்தை தேடிக்கொண்டிருக்கும் அவல காட்சிகளைத்தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். பள்ளம் எங்கே இருக்கிறது என்று தெரியாமல் விழிப்பிதுங்கி போக்குவரத்து ஊழியர்களும் அதே போல அந்த போக்குவரத்து காவலரும் அந்த டிராக்டரை இயக்கக்கூடிய ஊழியர்களும் தற்போது அந்த பணியினை செய்து வருகிறார்கள். இருந்தாலும் கூட அங்கு டிராக்டர் முறையாக இயங்காததால் அந்த மழைநீரை வெளியேற்ற முடியாமல் போக்குவரத்து காவல்துறையினரும் அந்த டிராக்டரை ஓட்டி வந்த வாகன ஓட்டுநர்களும் தவித்து வருகின்றனர். இதனால் அந்த ஆம் சாலை பிரதான சாலையில் அதிக அளவில் மழைநீர் தேங்கி நிற்பதோடு மட்டுமல்லாமல் கழிவு நீரும் கலந்திருப்பதால் அந்த பகுதியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்துக்கு ஆளாகின்றனர். குறிப்பாக பல்வேறு இடங்களில் இருந்து இந்த ஆம் சாலை வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் சுமார் அரை மணி நேரம் முதல் 1 மணி நேரம் வரை ஆமை வேகத்தில் ஊர்ந்து செல்ல வேண்டியிருப்பதால் மிகுந்த போக்குவரத்து நெரிசல் அந்த சாலையில் ஏற்படுகிறது. வாகன ஓட்டிகளும் கடுமையான சிரமத்துக்கு ஆளாகி இருக்கின்றனர். சென்னையில் கடந்த 2 நாட்களாக பெய்த மழை மட்டுமல்லாமல் இந்த மழையால் தேங்கிய சாலைகள் ஆங்காங்கே குண்டும் குழியுமாகவும் பள்ளம் மேடுமாகவும் சல்லியாகவும் காட்சி அளிப்பதால் இருசக்கர வாகனத்தில் பயணிக்க முடியாத ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக வாகன ஓட்டிகள் கேள்வி எழுப்புகின்றனர். 4000 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் கடந்த 4.5 ஆண்டுகளாக மழைநீர் வடிகால்வாய் பணிகளை அமைப்பதாக திமுக அரசு விளம்பரப்படுத்தி வந்ததாகவும், ஆனால் தற்போது இந்த 2 நாள் மழைக்கே இவ்வளவு தண்ணீர் தேங்கி இருக்கிறது என்றால் 4000 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட இந்த மழைநீர் வடிகால்வாய் பணிகள் எங்கே போனது என்ற கேள்வியையும் வாகன ஓட்டிகள் முன்வைத்திருக்கின்றனர். கடந்த 2 மணி நேரத்துக்கு மேலாக அந்த ஆம் சாலையில் தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரை வெளியேற்ற முடியாமல் போக்குவரத்து காவலர்களும் அந்த டிராக்டரை இயக்கி வந்த ஓட்டுநர்களும் தற்போது அவதிப்பட்டு வருகின்றனர். மாநகராட்சி ஊழியர்கள் யாரும் அங்கு பணிக்கு வராததால் தண்ணீரை வெளியேற்ற முடியாமல் தவித்து வருகின்றனர். டிராக்டரை இயக்குவதற்கு போதிய அளவில் டீசலும் இல்லை. அதே போன்று அந்த வாகனம் அந்த மோட்டார் நீண்ட நேரம் ஓடியதால் தற்போது பழுதாகி நின்று கொண்டிருப்பதால் இந்த ஊழியர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து வருகின்றனர். இதனால் அந்த ஆம் சாலை முழுவதுமே போக்குவரத்து ஸ்தம்பித்து போயிருக்கிறது என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு மழை நீர் தேங்கி அருகில் இருக்கக்கூடிய வங்கியாகட்டும் பேருந்து நிறுத்தமாகட்டும் அங்கே நிற்க முடியாமல் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி இருக்கின்றனர். பின்னால் இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் வாகனம் ஒன்றும் அங்கே நின்று கொண்டிருப்பதால் தண்ணீர் செல்வதற்கு வழி இல்லாமல் வழி எங்கே இருக்கிறது என்பதை இந்த டிராக்டர் ஊழியர்களும் அந்த போக்குவரத்து காவலர்களும் தேடி வருகின்றனர். உமேஷ், விவரங்களுக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன்.
நாங்கள் இதிலேருந்து வரோங்க, ஆற்காடு ரோடு ஃபுல்லாக வந்துட்டு இப்போ பொர்ஷாக்கம் பெரியமேடு வரைக்கும் போயின்னு இருக்கோம். வர வழியெல்லாம் எல்லா ரோடுமே கேவலமாக தான் இருக்குது, குண்டு குழியமாக இருக்குது, ஒரே தண்ணி, முடியாமல் தான் வந்துட்டுருக்கோம். ரொம்ப 2 மணி நேரம். ஆமாம், அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, டைம் எடுக்குது. டூ வீலரில் வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக, கார்லாம் போனால் இன்னும் கண்டமாயிடும். அவ்வளோ மோசமாக தான் இருக்குது ரோடெல்லாம்.